Hello my dear students, welcome back to my channel. So இது Python with Tkinter ஓட day 1 ஓட வீடியோ. ஸோ என்ன இது புதுசாக வந்து டிக்கிண்டர் அப்படிங்கிறத சொல்கிறேனே அப்படிங்கிறது யோசிக்கிறீங்களா? ஸோ டிக்கிண்டர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒன் ஆஃப் த ஃப்ரேம்ஒர்க். ஸோ டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த டிக்கிண்டர் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம்ஒர்க்கை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது நம்ம ஃபோன்லலாம் யூஸ் பண்ணுறோம்ல, நீங்கள் சிஸ்டமில் யூஸ் பண்ணலாம். கால்குலேட்டர், கேலண்டர், இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறீங்க அப்படின்னா அங்கே ஒரு பில்லிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி காலேஜில் உங்கள் டேட்டாஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு லைப்ரரி போகிறீங்க அப்படின்னா அங்கே உங்களோட டேட்டாஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு சிஸ்டமு. இது மாதிரி புதுசாக இப்போ ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி ரெட்ரைவ் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம இந்த டிக்கிண்டர் யூஸ் பண்ணி பண்ணலாம். சிம்பிளாக இது டிக்கிண்டர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ பைத்தான் கான்செப்ட் பேசிக் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இது ரொம்பவே உங்களுக்கு ஈஸி அண்ட் சிம்பிளாக இருக்கும். ஓகே, ஸோ பைத்தான் நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஆல்ரெடி என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிக்கிண்டரை எப்படி நம்ம இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரம் எங்கிருந்து அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஃப்ரம் இம்போர்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஃப்ரம் டிக்கிண்டர் இம்போர்ட் அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல ஸ்டார் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுறேன். எதுக்காக ஸ்டார் அப்படின்னா டிக்கிண்டர் அப்படிங்கிறது ஒரு லைப்ரரி ஃபைல் மாதிரி. அந்த லைப்ரரி ஃபைலுக்குள்ளே இருக்கிற எல்லா மாடியூல்ஸும் எல்லா பேக்கேஜஸும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா யூஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டார் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது ஒரு வேரியபிள் டாப் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நான் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல டிக்கிண்டரோட கீவேர்டை மென்ஷன் பண்ணிக்கிறேன். டி வந்து கேப்ஸில் இருக்கணும், கே வந்து ஸ்மாலில் இருக்கணும். ஸோ பேரந்தசிஸ். ஸோ இன்பில்டு கீவேர்டு, அதனால் இது வந்து பேரந்தசிஸ் அப்படிங்கிறதுல மென்ஷன் பண்ணுறேன். அதாவது இன்பில்டு ஃபங்க்ஷன் மாதிரி இது, அதனால பேரந்தசிஸ் யூஸ் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் எப்பயுமே பேரந்தசிஸோட தான் இருக்கும். ஸோ அதனால் இதை கால் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த டாப்குள்ளே நான் டிகேவை மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ நான் டிகேவை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா டாப் அந்த வேரியபிளை கால் பண்ணி டாட் மெயின் லூப் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறோம். ஸோ மெயின் லூப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு ரன் பண்ணி கொடுக்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ நமக்கு ஐ திங்க் இட்ஸ் அன் எரர் இல்லை. ஸோ ப்ராப்பராக நமக்கு வந்து வந்துருச்சு. ஸோ ஏன் வந்து இந்த பேஜ் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த நம்ம நார்மலாக அவுட்புட் பார்ப்போம் இல்லையா, இந்த இடத்துல நம்மளால் டிசைன் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதுக்காக தான் எக்ஸ்டர்னலாக ஒரு டேஷ்போர்டை வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த டிக்கிண்டரில் டிசைன் பண்ணுறது எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆகும். சரியா. ஸோ ஜஸ்ட் சிம்பிள் 3 லைன் கோடை வச்சு நான் வந்து ஒரு டேஷ்போர்டை வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். ஃப்ரம் டிக்கிண்டர் அப்படிங்கிறது ஒரு பேக்கேஜ். ஓகே, பேக்கேஜ் ஒரு லைப்ரரி ஃபைல். ஓகே, ஸோ இதை வந்து நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸ்டார் எதுக்கு, அதுக்குள்ளே இருக்கிற எல்லா மாடியூல்ஸ் அண்ட் பேக்கேஜஸும் நான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு. தென் டாப் ஈக்குவல் டு டிகே அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் நம்ம வந்து டிக்கிண்டர் அப்படிங்கிறது கால் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதோட கீவேர்டை மென்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து டிகே அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போது இந்த டிகேவை எதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு வேரியபிள்குள்ளே, அதாவது டாப் அப்படிங்கிற வேரியபிள்குள்ளே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து ரன் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மெயின் லூப் அப்படிங்கிற ஒரு இதுவும் ஃபங்க்ஷன் தான். இப்போ பேரந்தசிஸோட இருக்கா. ஸோ இதுவும் வந்து ஃபங்க்ஷன் தான். ஸோ ஏன் இந்த இடத்துல டாட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன், டாப்புக்கு டேட்டாவை அசைன் பண்ணியிருக்கேன். அப்போது அதை கால் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா டாட் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் வந்து உங்களுக்கு என்னாச்சு, நமக்கு அவுட்புட்டில் ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு
டிசைன் பண்ணுறதுக்கான ஒரு டேஷ்போர்டு வந்து எனேபிள் ஆகிடும் இந்த மாதிரி. ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிக்கிண்டர் டேஷ்போர்டு வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது. ஜஸ்ட் ஒன் சிம்பிள் 3 லைனில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் எப்படி ஓகே, இப்போ நம்ம இதை வந்து எனேபிள் பண்ணியாச்சு. அப்போ அந்த டேஷ்போர்டில் எப்படி நம்ம வந்து டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிம்பிள் ஒரு பட்டன் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இப்போ BTN அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி வச்சுக்கிறேன். A ஈக்குவல் டு அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். A அப்படிங்கிறது ஒரு வேரியபிள், ஈக்குவல் அப்படிங்கிறது சைன். அதை நம்ம ஏதோ வந்து அசைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பட்டன் க்ரியேட் பண்ணுறதுக்கு விக்கெட்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். விக்கெட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, பட்டனோட கீவேர்டு தான் வந்து விக்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுவுமே இன்பில்டு கீவேர்டு தான். பட்டன் வேணும் அப்படின்னா பட்டன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்து கேப்ஸ் லெட்டரில் தான் இருக்கணும். இது வந்து டிஃபால்ட். மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா எரர் தான் வரும். சரியா? ஸோ இப்போ பட்டன் இப்போ வந்து அந்த பட்டன் அப்படிங்கிறது எதோட மாடியூல், இதுவும் ஒரு மாடியூல் மாதிரி தான். எதோட மாடியூல் அப்படின்னா டிக்கிண்டருக்குள்ளே இருக்கிற ஒரு மாடியூல். அப்போ வந்து இந்த பட்டன் சப்போர்ட் பண்ணணும், ஐ மீன் எனேபிள் ஆகணும் அப்படின்னா இந்த டிக்கிண்டர் அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ணணும் இல்லையா? அந்த பட்டன் நமக்கு வந்து ஷோ ஆகணும் அப்படின்னா அந்த டாப்குள்ளே என்ன இருக்குது, டிகே இருக்குது, அதாவது டிக்கிண்டர் அப்படிங்கிற பேக்கேஜ் இருக்குது. அப்போ அந்த பட்டன் எனேபிள், ஐ மீன் நம்மளோட டிசைன் நம்மளோட டேஷ்போர்டுக்கு வரணும் அப்படின்னா அந்த டாப் வந்து நமக்கு சப்போர்ட் ஆகணும். ஸோ கால் பண்ணியாச்சு. இப்போது டெக்ஸ்ட் ஈக்குவல் டு அந்த பட்டனுக்குள்ளே ஏதாவது நமக்கு கேரக்டர் வேணும் அப்படின்னா டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன வேணும், ரெட் பட்டன் அப்படின்னு வைக்க போகிறேன். ரெட் பட்டன் அப்படின்னு வைக்க போகிறேன். ஓகே, ஸோ இது வந்து எனக்கு டெக்ஸ்ட்டாக அந்த பட்டனுக்குள்ளே எனக்கு இந்த ரெட் பட்டன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து எனக்கு வந்து கன்வே ஆகும். ஓகே, இப்போ இது வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ டாட் வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா எந்த ஒரு அவுட்புட்டுமே எனக்கு வராது. ஏன் அப்படின்னா எனக்கு டிக்கிண்டருக்குள்ளே இந்த பட்டன் இருக்குது, அந்த பட்டனை யூஸ் பண்ணி நான் ரெட் பட்டன் அப்படிங்கிற கேரக்டர் வரணும்னு சொல்லியாச்சு. ஆனால் எந்த இடத்துல வந்து அது ஷோ ஆகணும் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கணும். ஓகே, ஏதாவது ஒரு பாயிண்ட்டை நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து எந்த பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? ஸோ அதுக்கு பிளேஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணிக்கிறேன். இது யூஸ் பண்ணிவிட்டு அந்த ரெட் பட்டன் அப்படிங்கிற ஒரு பட்டன் எந்த இடத்துல இருக்கணும், எக்ஸாக்டாக எங்கே இருக்கணும் அப்படிங்கிறது நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போது எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ 10 அப்படிங்கிறது கொடுக்குறேன், கமா ஒய் ஈக்குவல் டு 20 அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். எனக்கு என்ன ஆகுது, அது ரெட் பட்டன் அப்படிங்கிறது எனக்கு வந்திருக்கா? ரெட் பட்டன் அப்படிங்கிறது எனக்கு இங்கே நட்ஸ் வந்துடுச்சு. ஸோ கிளிக் பண்ணுறேன்னா கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது அது டிஃபால்ட்டாக இருக்குது. அது நம்ம வந்து எடிட் பண்ணணும், லைக் பேக்ரவுண்ட் கலரு அதோட டெக்ஸ்டோட கலர்லாம் மாற்றணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கமா கொடுத்துக்கோங்க. கமா கொடுத்துட்டு இப்போ எனக்கு பேக்ரவுண்ட் கலர் பேக்ரவுண்ட் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே இப்போ பிங்க் அப்படின்னு கொடுக்குறேன், பிங்க். இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ நமக்கு பிங்க் கலர் பட்டன் என்ன ஆயிடுச்சு, வந்துடுச்சு. ஸோ அப்போது எனக்கு வந்து டெக்ஸ்டோட கலரை மாற்றணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபோர் கிரவுண்ட் அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஃபோர் கிரவுண்ட் ஈக்குவல் டு எனக்கு வந்து ப்ளூ கலரில் இருக்கணும், டெக்ஸ்ட் வந்து ப்ளூ கலரில் இருக்கணும், பேக்ரவுண்டு வந்து பிங்க் கலரில் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு டெக்ஸ்டோட கலர் வந்து என்னவா வந்திருக்கும், ப்ளூ கலரில் என்ன இருக்குது நமக்கு வந்தாச்சு. ஓகேவா? ஸோ அடுத்து இப்போ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பேக்ரவுண்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்களா நார்மலாக இருக்குது, நார்மல் ஒயிட் கலர். அப்போ இதை நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஆக்டிவ் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதே எனக்கு கிளிக் பண்ணும்போது எனக்கு பேக்ரவுண்ட் வந்து வேறு கலரில், ஸோ அதனால இந்த இடத்துல ஆக்டிவ் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணிக்கலாம். ஆக்டிவ் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு இப்போ இதில் என்ன வரணும் அப்படின்னா ப்ளூ கலர், ப்ளூ. இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ நார்மலாக பேக்ரவுண்டு நம்ம பிங்க் கொடுத்துருக்கோம், ஃபோர் கிரவுண்டு வந்து ப்ளூ பேக்ரவுண்ட் வந்து பிங்க்கு,
ஃபோர்க்ரவுண்ட் அப்படிங்கிறது ப்ளூவில் கொடுத்துருக்கோம். இப்போ கிளிக் பண்ணும்போது ஆக்டிவ் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ப்ளூ கலரில் வருது இல்லையா? ஸோ அடுத்து வந்து கம்மா. இப்போ எனக்கு கிளிக் பண்ணும்போது டெக்ஸ்ட்டும் என்ன ஆகணும் அப்படின்னா எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலரில் வந்து வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், சேம் நான் இங்கே வந்து ஃபோர்க்ரவுண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஸோ ஃபோர்க்ரவுண்ட் ஆக்டிவ் ஃபோர்க்ரவுண்ட் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஸோ கிளிக் பண்ணும்போது ஏதாவது நடக்கணும் அப்படின்னா ஆக்டிவ் அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு இப்போ எனக்கு அது ரெட் கலரில் கன்வெர்ட் ஆகணும். ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது நார்மலாக டிஃபால்ட்டாக இருக்கும்போது நமக்கு ஷோ ஆகிறது பேக்ரவுண்ட். ஃபோர்க்ரவுண்ட் அப்படிங்கிறது டெக்ஸ்ட், அந்த கேரக்டர் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு. இது ரெண்டுமே டிஃபால்ட்டாக இருக்கும்போது இந்த ஆக்டிவ் அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது எல்லாமே பட்டனை கிளிக் பண்ணும்போது நமக்கு ஷோ ஆகிறது. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். நமக்கு டிஃப்ரெண்ட் கலர் டிஃப்ரெண்ட் கேரக்டர் வந்து நமக்கு ஷோ. ஸோ இது வந்து பேக்ரவுண்ட் ஃபோர்க்ரவுண்ட் அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணுது. ஸோ கிளிக் பண்ணும்போது நமக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து நமக்கு ஷோ ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து பட்டன்ஸை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற கமெண்ட்ஸு. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஸோ இப்போ ஸ்டார்டிங் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு டிக்கிண்டரை நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. எல்லா இடத்துலையும் நம்ம டிக்கிண்டரை கால் பண்ண முடியாது, அதனால அந்த கீவேர்டை ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம க்ரியேட் பண்ணி, இப்போ வந்து லேபிள் வைக்கிறதுனா லேபிள், ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறதுனா ஃபார்மு, பட்டன் வேணும் அப்படின்னா பட்டனை நம்ம கால் பண்ணிக்கிறோம். இதை நம்ம விக்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இல்லைன்னா மாடியூல்னு கூட சொல்லலாம். ஒரு வேரியபிளில் பட்டன் அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. இந்த பட்டனுக்கு வந்து இந்த டிக்கிண்டர் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த வேரியபிளை கால் பண்ணி அந்த பட்டனுக்கு மேலே நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணும் அப்படிங்கிறத டெக்ஸ்ட் ஈக்குவல் டு ரெட் பட்டன் அப்படிங்கிறது எனக்கு வேணும். ஸோ இது எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இது ரிமூவ் பண்ணிவிட்டு பட்டன்னு கொடுத்துக்கலாம், இல்லைன்னா ஹலோ அப்படிங்கிறது கூட கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி அந்த பட்டன் வந்து எனக்கு பேக்ரவுண்டில் பிங்க் வேணும். அதே மாதிரி இந்த ரெட் பட்டன் அப்படிங்கிற ஒரு அந்த கேரக்டர் வந்து ப்ளூ கலரில் இருக்கணும். கலர்ஸ் நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றிக்கோங்க, ஆனால் கீவேர்டு வந்து கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு பேக்ரவுண்ட் வந்து ப்ளூவாக வரணும். அதே மாதிரி பேக்ரவுண்டு கிளிக் பண்ணும்போது அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து கேரக்டர் வந்து ரெட்டாக கன்வெர்ட் ஆகணும். தென் பிளேஸ் அப்படிங்கிறது அது எந்த பொசிஷனில் நமக்கு வந்து அது இருக்கணும் அப்படிங்கிறது. இப்போ நான் இந்த இடத்துல 100 கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். 100 கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு சென்ட்ரைஸ் ஆகிடும். ஸோ எனக்கு வந்து வந்திருக்கா. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து எனக்கு 100 பிக்சல் வந்து என்ன ஆயிருக்கு, மூவ் ஆயிருக்கு. ஸோ மேலே ஒய் ஆக்சிஸ்லேருந்து எனக்கு 20% என்ன ஆயிருக்கு, ஸோ எனக்கு வந்து கீழே வந்திருக்கு. ஸோ அதுதான். ஸோ எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ், இந்த பிளேஸ் அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்மளோட டிஃப்ரெண்ட் பிக்சலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அந்த எக்ஸஸ் ஒய் எக்ஸஸ் நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக இருக்கும். ஸோ இது கூட நம்ம பைத்தனை கனெக்ட் பண்ணி எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்தடுத்த கிளாஸஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் இப்போ ஒரு டிசைன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம ஒரு ஃபார்ம் எப்படி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சேம் இதே கான்செப்ட் எக்ஸ்ட்ரா இந்த பட்டன் மாதிரி சில கீவேர்ட்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவே சிம்பிள் ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான், நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.